இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. முதலமைச்சர் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உறுதிமொழி ஏற்பு. தமிழகத்தில் உள்ள தொழிலாளர் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. இது சாமானிய மக்களுக்காக சாமானியர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என மே தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இது சாமானிய மக்களுக்காக சாமானியர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த நாடை சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதை திராவிட மாடல் அரசின் லட்சியம் கொள்கை. இதனை மனதில் வைத்து அரசு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் மே தின உரை. ஓய்வறியா உழைப்பினை முதலீடாக்கி உதிரத்தை உரமாக்கி உலகிற்கு அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம். தவேக தலைவர் விஜய் உழைப்பாளர் தின வாழ்த்து. வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பள்ளிகள் கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தலைமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டண நிர்ணயம் தொடர்பான கேள்விக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தனியார் பள்ளிகள் வாங்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். 2009 வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில். அதனால் அந்த நீதியரசர் தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாவது தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை தான் மீண்டும் நான் வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு மத்திய அரசின் கண்துடைப்பு நாடகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1640 ரூபாய் சரிவு. 1 கிராம் 8775 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 70,200 ரூபாய்க்கும் விற்பனை. ஏடிஎம் மையங்களில் கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறை. இலவச வரம்புக்கு மேலாக பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் 21 ரூபாயாக இருந்த கட்டணம் 23 ரூபாயாக அதிகரிப்பு. மெரினா கடற்கரை, ராணுவ அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் முழு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக சென்னை காவல்துறை சுற்றறிக்கை.
14 வருடங்களுக்கு பிறகு தவேக தலைவர் விஜய் இன்று மதுரை பயணம். ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். தவேக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று மாலை மதுரை வருவதன் எதிரொலி. மதுரை விமான நிலையத்தில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்து வருவதால் பலத்த பாதுகாப்பு. தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். திமுக கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு கறி விருந்துடன் பீர் வழங்கப்பட்ட விவகாரம். அரசு வழக்கறிஞரின் அலட்சிய பேச்சு இணையத்தில் வைரல். வெயில் நேரத்தில் பீர் குடிச்சுட்டா அதை பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டு வேறு திசை மாற்றி வேறு நியூஸை போடுங்கய்யா மக்கள்கிட்ட. இது ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நல்ல வெயில் நாள் பீரை குடிச்சு விட்டான், அது தேச துரோகமா? கள்ளச்சாரம் காய்ச்சி குடிச்சோன்னு மன்னிச்சுடுறீங்க, என்ன கஞ்சாய்க்கு மன்னிச்சுடுறீங்க. இந்த நல்ல வெயில்னால ஒரு பேரை குடிச்சு விட்டானா அதை ஒரு பெருசாக பேசிட்டு விடுங்க. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கடையம் பகுதியில் பெய்த மழையால் தோரண மலையில் ஆங்காங்கே அருவிகள் உருவாகி வழிந்தோடும் அழகிய காட்சி வைரல். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித் டிஸ்சார்ஜ். விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் காலில் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிகிச்சை நிறைவு. இன்று ரிலீஸாக உள்ள சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்த சூர்யா, உங்களின் வாழ்த்துக்கும் ஆதரவுக்கும் நன்றி எனவும், ரெட்ரோ பிளாக்பாஸ்டர் ஹிட் ஆக வாழ்த்து எனவும் சிம்ரன் ரிப்ளை. இந்தியா முழுவதும் விற்பனையாகி வரும் அமுல் பாலின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. விலை உயர்வு இன்று முதல் அமலாகுவதாக அறிவிப்பு. பெங்களூருவில் மெட்ரோ ரயிலில் உணவு சாப்பிட்ட பெண்ணுக்கு அபராதம். மெட்ரோ நிர்வாகம் நடவடிக்கை. எல்லையில் நடந்து வரும் அத்துமீறலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகான துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து இந்தியா கடும் எச்சரிக்கை. பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடியின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கம். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக தவறான தகவலை பரப்பி வரும் பாகிஸ்தான் யூடியூப் சேனல்கள் மீது தொடரும் நடவடிக்கை. இந்தியாவுடனான பதற்றத்திற்கு இடையே பாகிஸ்தான் விமான தளபதியுடன் துருக்கி ராணுவ குழு திடீர் சந்திப்பு. ஏற்கனவே ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிய நிலையில் துருக்கி பேச்சுவார்த்தை. இந்தியா எகிப்து இடையே கொய்ரோவில் நடைபெற்ற தீவிரவாத எதிர்ப்பு கூட்டு பணிக்குழு கூட்டம். தீவிரவாத தடுப்பில் உயிர் தொழில்நுட்ப போதைப்பொருள் கடத்தல் குறித்து இரு தரப்பினரும் முக்கிய ஆலோசனை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக புகார். பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. ஜெய்ப்பூர் சபாய் மான்சிங் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம்.